நம்ம இந்தியாவோட கலிபோர்னியான்னு சொல்ற மகாபலேஸ்வரர் தாங்க வந்திருக்கோம். இந்தியாவிலேயே 5 ரிவர் ஒன்னா வந்து சந்திக்கிற இடமும் வந்து இந்த இடத்துல தாங்க இருக்கு. கிட்டத்தட்ட 5000 அடிக்கு மேல இருக்க மேற்கு தொடர்ச்சி மலை தாங்க இந்த மகாபலேஸ்வரர். இங்க வெதர் வந்து பாத்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் வந்து 20 டிகிரி தாங்க போவோம். அதுக்கு கீழே தாங்க எப்பயுமே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். நீங்க ஒரு பிளசண்டா ஃபேமிலி ட்ரிப் போடுன்னு நினைச்சீங்கன்னா 2 days 1 நைட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் சொல்லலாங்க. அதுக்கு வந்து கேப்பபிளான பிளேஸ் தாங்க இந்த மகாபலேஸ்வரர். சரி வாங்க, இந்த மகாபலேஸ்வரர் எங்க இருக்கு, இங்க என்னென்ன பெஸ்ட் பிளேசஸ் இருக்கு, வேற என்ன அதிசயங்கள்லாம் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்துவோம். நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களை வந்து சேரும். நீங்க மகாபலேஸ்வரர் போகும்போதே பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் செம்ம த்ரில்லிங்காக இருக்குங்க. டனல்ஸ்லாம் வரும். இந்த டனல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஒவ்வொரு டனலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரும். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் வந்து டிரைவ் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக தூங்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து த்ரில்லிங்கான ரைடாக இருக்குங்க இந்த மகாபலேஸ்வரர் போகிற ரோடு. மகாபலேஸ்வரோட ஹில்ஸ் பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா லிங்க வடிவில் தாங்க இருக்கும். அந்த அளவுக்கு வந்து செமையாக இருக்கும். நிறைய ஸ்டெப்ஸாக வந்து இருக்கும் அந்த மலையே. இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்குங்க. நீங்கள் மகாபலேஸ்வரர் ஏறி முடித்த உடனே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்களுக்கு பேராகிளைடிங்காகவே தனியாக ஒரு இடம் வந்து விட்டுருப்பாங்க. அந்த இடமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அமேசிங்காக இருக்குங்க. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3000 அடிக்கு மேலே இருந்து பேராகிளைடிங் பண்ணுற மாதிரி இருக்கும். வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கு போங்க. இங்கே பேராகிளைடிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1700 ரூபாயிலிருந்து 2000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல தாங்க இவ்வளோ நேரம் பேராகிளைடிங் பண்ணோம். இந்த இடம் பாருங்க, பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்பாட் வந்து மகாபலேஸ்வரில் இருக்குங்க. எல்லா ஸ்பாட்டும் நம்மளால பார்க்க முடியாது. ஆனால் ஒரு சில ஸ்பாட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். பேராகிளைடிங் முடிச்சுட்டு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னாக்கா அங்கே தான் பிலார் வாட்டர் ஃபால்ஸ் சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குங்க. இது வந்து ரோட்ல இருக்குங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் காரை பார்க் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். நான் போன டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தண்ணி இல்லை. ஆனால் தண்ணி இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ ஒன்று காட்டுறேன். அது பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. வேற லெவலில் இருக்குங்க. அதை முடிச்சுட்டு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிருந்தீங்கன்னா ரைட் சைட்ல பாரிஸ் பாயிண்ட் சொல்லியிருக்குங்க. இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ்ட் வியூ பாயிண்ட்டுங்க. இங்கே கடை போட்டவன்ட்ட கேட்கும்போது அவங்க சொன்னது என்னன்னாக்கா, இந்த இடத்துல நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்காங்க, அதனால தாங்க இதுக்கு வந்து பாரிஸ் பாயிண்ட்னே வந்து பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக அதுக்கு பேர் வந்து பார்சி வியூ பாயிண்ட் தாங்க. நாளப்போக்கில் வந்து பேச்சளவில் இது எப்படி ஆயிடுச்சுன்னா பாரிஸ் வியூ பாயிண்ட்னு சொல்லி மாறிடுச்சுங்க. நெக்ஸ்ட் போற வழியிலே பாத்தீங்கன்னாக்கா ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிளேஸ் பாத்தீங்கன்னா மார்க்கோ கார்டன். இங்க வர டூரிஸ்ட்லாம் கண்டிப்பா இந்த இடத்த மிஸ் பண்ணாம போவாங்க. ஏன்னா பெஸ்ட் பிளேஸுங்க ஷாப்பிங்காக இங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய அட்வென்ச்சர் ரைட்ஸ்க்கு உண்டான பிளேசஸும் இங்கே தாங்க இருக்கு. இந்தியாவோட ஸ்ட்ராபெரி கேபிட்டல் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து மகாபலேஸ்வரருங்க. அதனால தான் நான் மகாபலேஸ்வரர் வந்து இந்தியாவோட கலிஃபோர்னியான்னு சொல்லி சொன்னேன். இங்கே மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஸ்ட்ராபெரி தோட்டம் தாங்க வச்சிருப்பாங்க. இந்த மேப்போ கார்டன்லையும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ராபெரிக்காகவே பெரிய தோட்டமே வந்து அரேஞ்ச் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த மார்ப்போ கார்டனில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான நிறைய பிளேசஸ் வந்து இருக்குங்க. இங்கே மெயினாக எல்லாருமே வந்து சாக்லேட்ஸ் நிறைய வாங்குவாங்க. எனக்கு சாக்லேட்ஸ் வந்து அவங்களே ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணி வந்து சேல் பண்ணுறாங்க. அதுக்கு தனியாக வந்து இங்கே ஸ்டோரே இருக்குங்க. அந்த ஸ்டோர்ல போயிட்டு இங்க 80 ரூபீஸ்ல இருந்து சாக்லேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ½ kg கிடைக்கும். இங்க எம் காஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. அந்த ரெஸ்டாரண்ட் வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணாம போங்க. இங்க உண்மையிலே சூப்பரா இருக்குங்க. மெயினா வந்து இங்க ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் விற்குங்க. அந்த ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல்ல இருக்குங்க. என் பையன் வந்து அதுதான் வேணும்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டான். இங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அப்படியே போட்டோ எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிட்டாங்க.
நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னாக்கா லிங்கமலா வாட்டர் ஃபால்ஸ் தாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஒன் ஆஃப் த டாலஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் வந்து இந்தியாவிலங்க. இப்படி போனால் 100 மீட்டர்ஸில் இந்த மாதிரி ஃபால்ஸ் இருக்கான். இந்த மாதிரி ஃபால்ஸ்க்கு வந்து 500 மீட்டர்ஸ் போகணுமா. இந்த சைடு போகாத, இப்படி வா. ஓ ஃபைனலாக சைட் ரீச் பண்ணிட்டோம். எனக்கு தண்ணி இல்லை. பக்கம் போகக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. இப்போ நான் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இது தாங்க லிங்கமாலோட மெயின் வாட்டர் ஃபால்ஸு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னாக்கா மினி வாட்டர் ஃபால்ஸுங்க. இதுதான் மெயின் வாட்டர் ஃபால்ஸ். நான் போன டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அகைன் இங்கேயும் வந்து தண்ணி இல்லை. ஆனால் இங்கே தண்ணி இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ காட்டுறேன். அதை பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஆனால் நீங்கள் இங்கே போகணுன்னாக்கா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்து நடந்தே போகணுங்க. அதுதான் இங்கே ரொம்பவே பெரிய இது. இதை முடிச்சுட்டு நீங்கள் வந்தீங்கன்னாக்கா நைட் மார்க்கெட் இருக்குங்க, அங்கே போங்க. உண்மையிலே வந்து ஷாப்பிங்க்கு பெஸ்ட் பிளேஸுங்க. ரேட்டெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பேரம் பேசி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலே பெஸ்ட் பிளேஸுங்க. இங்கே நீங்கள் நிறைய ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் வாங்கலாம். செகண்ட் டே வந்து நான் வீணா லேக் வந்து போயிருந்தேங்க. இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிளேஸ் வந்து இங்கே மகாபலிஷில் இருக்குங்க. இங்கே நீங்கள் பெடல் போட்டு எடுத்தீங்கன்னாக்கா 300 ருபீஸ் ஆகும். இதே வந்து நீங்கள் துடுப்பு போட்டு எடுத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 500 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே நிறைய ஸ்கேம் நடக்குங்க. அதனால் நீங்கள் கவுண்டரில் போய் டிக்கெட் வாங்க. நிறைய பேர் நடுவில் வந்துட்டு நீங்கள் என்கிட்ட வாங்கிக்கோங்க, நான் கூப்பிட்டு போகிற சொல்லுவாங்க. அப்படி போகாதீங்க. நீங்கள் வந்துட்டு கவுண்டரில் போய்ட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு போங்க. உண்மையிலே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கடுத்தது நான் போடுறதாங்க கேட்ஸ் பாயிண்ட். இது வந்து உண்மையிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸுங்க. இது கண்டிப்பாக போங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இங்கே இருக்கிற வேலி பார்க்கறதுக்கு அவ்வளோ அமேசிங்காக இருக்குங்க. இது வந்து 3 மலை வந்து ஒன்றா கனெக்ட் ஆகும். அது இல்லாமல் இங்கே 5 ரிவர் வந்து ஒன்றா கனெக்ட் ஆகும். இந்த ஸ்பாட்டில் தான் நீங்கள் அதை பார்க்க முடியும். இதே இடத்துல தாங்க அந்த எலிஃபென்ட் வியூ பாயிண்ட் சொல்லியிருக்கு. இந்த இடத்துல தான் நீங்கள் பார்க்கவும் முடியும். நிறைய பேர் வந்து வேற இடத்துக்கு போயிட்டு ஏமாந்துருவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் வியூ பாயிண்ட்டும் இங்கே தான் இருக்குது. இங்கே இருக்கிற ராக் வந்து எலிஃபென்ட் வடிவத்திலே இருக்குங்க. அதனால தான் இதுக்கு வந்து எலிஃபென்ட் வியூ பாயிண்ட் சொல்லி வந்துச்சு. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸுங்க. இது பக்கத்துலேயே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸுங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் நான் போனப்போ தண்ணி இல்லைங்க. தண்ணி இருந்ததா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் பாருங்க, வேற லெவலில் இருக்கும். சரிங்க, இந்த வீடியோவில் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேங்க. ஏதாவது மிஸ் பண்ணிட்டாக்கா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த மகாபலேஸ்வரர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பூனேலேருந்து 120 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகணுங்க. அப்போ தான் இந்த மகாபலேஸ்வரர் வந்து நீங்கள் ரீச் பண்ண முடியும். வெஸ்டர்ன் காட்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸுங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்க, வேற லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்குங்க. அந்த வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை வந்து பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து சேருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பாய்.